ஹலோ மக்களே! பிக் பாஸ் சீசன் 9ல திவாகர் உள்ளர வந்த உடனே, "திவாகரா? இவரா? எதுக்கு இவர உள்ள போட்டீங்க? இவர மாதிரி கேவலமான ஆள் யாருமே கிடையாது." அப்படின்னு சொல்லி நானும் நெனச்சிருக்கேன். நீங்களும் கண்டிப்பா நெனச்சிருப்பீங்க. ஆனா இப்ப தான் புரியுது, திவாகர விட மோசமான ஆட்கள் பிக் பாஸ் சீசன் 9ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி. இதை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, கெமி அவர்கள் நேத்து திவாகரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. அது என்ன அப்படின்னா, "என் இடுப்பை பார்த்து பேசுறியா? என் கண்ணை பார்த்து பேசு." அப்படிங்கிற ஒரு பெரிய அக்யூசேஷன் வச்சிருப்பாங்க. இதுக்கு அங்கே இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட் நிஜமாவே சொல்கிறேன், யாருமே கேட்கவே கிடையாது. ஒரு ஆளை தவிர. அந்த ஒரு ஆள் ஆதிரை. அவங்க என்ன கேள்வி கேட்டாங்க? ஏன் கெமி அவர்கள் இப்படி பேசினாங்க? திவாகர் உண்மையாகவே அவங்களோட இடுப்பை பார்த்தாரா? திவாகர் மேலே தவறு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இன்ற வீடியோக்குள்ள வந்து போகலாம். இதை தொடங்குறதுக்கு முன்னாடி 2 முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லி ஆகணும். கண்டிப்பாக கேளுங்க. நம்பர் 1, திவாகர் அவர்கள் நேத்திக்கு கேமரா முன்னாடி நின்று, "என்னங்க இவங்க மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்கில் பாதிக்கப்பட்டது நான், ஆனால் என்ன வந்து எல்லாருமே வந்து எலிமினேட் ஆகி வெளியே போகணும்னு நினைக்கிறாங்க. அடிக்க வந்தாங்க, திட்டுறாங்க, மார்க் பண்ணுறாங்க, கேவலமாக பேசுகிறாங்க, பாடி ஷேமிங் பண்ணுறாங்க. ஆனால் அவங்கள யாருமே சொல்லவே கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே அப்நார்மலாக இருக்காங்க." அப்படிங்கிற ஒரு பெரிய அக்யூசேஷன் வந்து திவாகர் அவர்கள் வந்து வச்சுருந்தாங்க. உண்மையாலுமே நேத்திக்கு நைட்டு நடந்ததும் அதே தான். கெமி அவர்கள் அப்படி ஒரு வார்த்தை சொன்னதுக்கப்புறம் கூட ஒட்டுமொத்த பேரும் சேர்ந்து, "ஏமா அப்படி பேசுகிற? எங்கள் முன்னாடி தான் உட்காந்துட்டு இருந்தார். அந்த மாதிரிலாம் பண்ணவே இல்லை." அப்படிங்கிற மாதிரி யாருமே கேட்கல, ஆதிரியை தவிர. இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ப்ரொஃபஸர் ஜெயிலுக்கு போகிறாரு. ரீசன் என்ன அப்படின்னா, அவங்களுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு நிறைய ஒர்க் கொடுக்குறாரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த ஸ்டூடெண்ட்லாம் சேர்ந்துக்கிட்டு பாலியல் புகார் வந்து அந்த ப்ரொஃபஸர் மேலே கொடுக்குறாங்க. அதனால் ஜெயில் தண்டனை அனுபவிச்சிருக்காரு 10 வருஷமாக அந்த ப்ரொஃபஸர். அதுக்கப்புறம் தான் இப்போ 10 வருஷத்துக்கு அப்புறம் அவர் நிரபராதி, அவர் எந்த தவறுமே செய்யலை அப்படின்னு சொல்லி அவரை நீதிமன்றம் விடுதலை பண்ணியிருக்கு. 10 வருஷம் அந்த ப்ரொஃபஸரோட வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். ஒரு ஃபால்ஸ் அலிகேஷனால் அவருடைய லைஃபே ஒட்டுமொத்தமாக போயிடுச்சு. அவங்களுடைய ஃபேமிலியில் யாருமே அவங்கள மதிக்கிறதே இல்லையாம். அவங்க ஒய்ஃபு, மற்ற ஆட்கள் யாருமே பக்கம் கூட நிற்கிறது இல்லையாம். அந்த ப்ரொஃபஸருக்கும் ஆதிரை மாதிரி யாராவது ஒரு ஆள் ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க, இல்லை இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 10 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிப்பாமல் இருந்திருப்பாங்க. அதே போல் பிக் பாஸ் சீசன் 7ல் பிரதீப் அப்படிங்கிற ஒரு கண்டஸ்டன்ட் இருந்தார். அவர் தான் டைட்டிலும் அடிப்பார் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக எதிர்பார்க்கப்பட்டது. எனக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு கண்டஸ்டன்ட்டு. ஆனால் அவர் மேலே ஃபால்ஸ் அலிகேஷன் வச்சு ரெட் கார்டை கொடுத்து வெளியே அனுப்பிச்சிருந்தாங்க. இப்போ அவருடைய லைஃபே கேள்விக்குறியாக இருக்குது. அந்த மனுஷன் சோசியல் மீடியாக்களில் வரும்பொழுது தாடியும் மீசையும் அப்படியே வச்சுட்டு இருக்கும் பொழுது, "என்னையா இந்த மனுஷன் இப்படி ஆயிட்டாரே?" அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் எதுக்காக முன்னாடியே சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் கடைசி வரைக்கும் வீடியோ பார்ப்பீங்களான்னு தெரியல. அதனால தான் நான் முன்கூட்டியே வந்து இதோட தீர்வை வந்து சொல்லிடுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபால்ஸ் அலிகேஷன் வைக்கிறது ஒருத்தருடைய லைஃப்பை எப்படி ரூயின் பண்ணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு பக்கம் விஜே பார்வதியோட ஈகோ, இன்னொரு பக்கம் சுபிக்ஷாவுடைய ஈகோ. இவங்க 2 பேருக்குள்ளே நடந்த கிளாஸால் ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் இதை பற்றி விசாரிக்கணும்னு நினைக்கிறாங்க. ரீசன் என்னென்னா, விஜே பார்வதி சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ்க்கு போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்கள ஏதாவது சொல்லி கன்வின்ஸ் பண்ணி அவங்களே வேலை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, இது நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு. விஜே பார்வதி தன்னுடைய பக்க நியாயத்தை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சுபிக்ஷா தன்னுடைய நியாயத்தை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி போயிட்டு இருக்கிற தருணத்தில் திடீர்னு சுபிக்ஷா அவர்கள் வந்து கெமியை கூப்பிட்றாங்க. கெமியை கூப்பிட்டு என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, கெமி அவர்கள்கிட்ட நான் வேலை வாங்கினேன். அவங்க கிட்ட வேலை வாங்குறதுக்கு முன்னாடி, "அக்கா நீங்கள் சரியாக இருக்கீங்களா? உங்களுக்கு ஓகேவா? நல்லபடியாக இருக்கீங்களா? உடல்நலம் சரியா?" அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் அவங்கள நான் வேலை வாங்கினேன் அப்படின்றத வந்து சொல்ல வந்தாங்க. பட் கெமி வந்து அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல், உனக்கு வேலை நடக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நீ வந்து நல்லா இருக்கியா, உங்களுக்கு உடம்பு ஓகேவா அப்படின்னு கேள்வி கேட்குற அப்படிங்கிற மாதிரி கெமி அவர்கள் அங்கேயே ஒரு ட்விஸ்ட் அடிச்சிட்டாங்க. இப்படி டிஸ்கஷன் டீப்பாக போயிட்டு இருக்கும்போது சபரிநாதன் பக்கம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பேசும்போது கெமி பயங்கரமாக கோவப்பட்டு, "ஏ சபரி, நான் பேசிகிட்டு இருக்கேன்ல, அமைதியாக இருக்க மாட்டியா?" அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. இதுக்கு திவாகர் அவர்கள் வந்து சிரிக்கிறாங்க. சிரிக்கிறதுக்கு வினோத்தோ வேற ஒரு ஆளோ வந்து, "திவாகர் சிரிக்காதீங்க" அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதுக்கு திவாகருக்கு பயங்கர கோவம் வந்துடுது. கோவம் வந்தது மட்டும் இல்லாமல், "ஏப்பா உங்களுக்கு நீங்களே சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க, ஃபேவரட்டிசம் பார்க்குறீங்க, நீங்கள் வந்து பாலிடிக்ஸ் பண்ணுறீங்க, இன்டர்னல் பாலிடிக்ஸ் பண்ணுறீங்க" அப்படின்னு சொல்லி திவாகர் அவர்கள் வந்து தன்னுடைய வாதத்தை முன்வைக்கிறார். ஆக்சுவலாக அவர் உண்மையாகவே எதை சொன்னார் அப்படின்னா, "ஏப்பா உங்களுக்கு ஃபேவராக இருக்கக்கூடிய, சுபிக்ஷாவுக்கு ஃபேவராக இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலாக அங்கே அஃபெக்ட் ஆனது வந்து விஜே பார்வதிக்கும் அதுக்கப்புறம் சுபிக்ஷா அவர்களுக்கு தான் பிரச்சனை. அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்கான தீர்வை கொடுங்க அப்படின்னா இடையில் நீங்கள் பேசுகிறீங்க, இன்டர்னல் பாலிடிக்ஸ் பண்ணுறீங்க" அப்படின்னு சொல்லி திவாகர் சொல்கிறாரு. ஒட்டுமொத்த கண்டஸ்டன்ட்டும் பயங்கர கோவம் அடைஞ்சிடுறாங்க. குறிப்பாக சபரிநாதன் முதல் கொண்டு எந்திரிச்சு வந்து, "நான் வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன், நான் என்ன பாலிடிக்ஸ் பண்ணிட்டேன்" அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறாரு. அப்படி கத்த ஆரம்பித்த உடனே ஒட்டுமொத்த கண்டஸ்டன்ட்டும் போய் சபரிநாதனை அடக்குறாங்க.
ஏப்பா அமைதியாக இருப்பா அப்படின்னு சொல்லி திவாகரையும் வந்து பார்த்திங்கன்னா அடக்குறாங்க. சொல்லப்போனால் சபரினா தான், நீ ஏன்ப்பா கோவப்படுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் கோவமெல்லாம் படல, சும்மா நான் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு வந்த கோவத்தை அப்படியே அடக்கிட்டார். ஸோ இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, அடுத்ததாக கெமி வந்து திவாகர் கிட்ட வராங்க. திவாகர் கிட்ட வரும்பொழுது திவாகர் அவர்கள் வந்து கெமியை பார்த்தே பேசலை. பட் கெமி வந்து பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப திவாகரை பார்த்து என்னை பார்த்து பேசுங்க, என் கண்ணை பார்த்து பேசுங்க அப்படிங்கிற டைலாக்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதை தாண்டி கெமி என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, நாங்கள் யாருக்கும் சப்போர்ட் பண்ணல, இன்டர்னல் பாலிடிக்ஸை பற்றி பேசலை, நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு ஒரு கமெண்ட்ஸ் அடிச்சு விடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு திவாகர் எந்த ரியாக்ஷனும் கொடுக்கல. சொல்லப்போனால் கெமியை பார்த்து கூட பேசலை. ஸோ அப்படி பார்த்து பேசாத பொழுது கண்ணை வந்து நேராக தான் வச்சிட்ருக்காரு. ஆனால் அவருக்கு முன்னாடி போய் நின்று பேசுகிறாங்க கெமி. ஸோ அப்படி பேசும்பொழுது கெமி அவர்கள் வந்து என்னங்க எங்களை பார்த்து பேசுங்க, என்னை பார்த்து பேசுங்க, என்னை பார்த்து பேசுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்படி பேசும்பொழுது திவாகர் பார்க்காமலே வந்து இருந்துகிட்ருக்காரு. அதுக்கு வந்து கெமி என்ன சொல்கிறாங்கன்னா, என் கண்ணை பார்த்து பேசுங்க, என் இடுப்பை பார்த்து பேசாதீங்க, என்னை பார்த்து பேசுங்க, என் இடுப்பை பார்த்து பேசாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய தவறான ஒரு விஷயம். ஆக்சுவலாக சொல்லப்போனால் திவாகருக்கு ஆல்ரெடி நெகட்டிவிட்டி இருக்குது. அந்த நேரத்தில் போயிட்டு என் இடுப்பை பார்த்து பேசுகிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாங்க, இல்லை அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விடுறாங்க வெளியே அப்படின்னா கண்டிப்பாக மக்கள்கிட்ட அது ரொம்ப ரொம்ப நெகட்டிவாக தான் போய் சேரும். ஸோ கெமி வந்து யோசித்து பேசுகிறாங்களா இல்லை யோசிக்காமல் பேசுகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் திவாகர் அந்த இடத்துல பார்க்கல அப்படிங்கிறது தான் உண்மையும் கூட. உடனே திவாகருக்கு கோவம் வருது. ஏமா போமா அங்கிட்டு, சும்மா வந்து பேசிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்பயும் அவங்கள வந்து பார்க்காம தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க மறுபடியும் பேசிட்டே இருக்காங்க. என்னடா இது ராவடியாக போச்சு அப்படின்னு சொல்லி திவாகர் எந்திரிச்சு நிற்கிறார். எந்திரிச்சு நிற்கும் பொழுது கெமி அவர்கள் ரொம்ப கிட்ட டிஸ்டன்ஸில் நின்று அவர்கிட்ட கையை நீட்டி பேசுகிறாங்க. அதுக்கு வந்து கையை இப்படி உதமாய்க்கிற மாதிரி வந்து பண்ணுறாரு திவாகர் அவர்கள். உடனே என்ன நீங்கள் நூக்கிட்டு போகிறீங்க, என்ன நீங்கள் இப்படிலாம் பேசிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்ற கண்டஸ்டன்ட்லாம் பிடிச்சிக்கிட்டாங்க, இன்க்ளூடிங் நம்மளுடைய கெமி முதல் கொண்டு. ஸோ இப்போ திவாகரும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு. ஏன்பா மூஞ்சி கிட்ட வந்து பேசினா நான் என்ன சொல்லிட்டோம், அப்படி தான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறார். இன்னொரு பக்கம் ஏய் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க கெமி. அதுக்கு வந்து திவாகருக்கு கோவம் வந்துடுது. இதுதான் நாகரிகமா, இதுதான் டீசன்சியா, இப்படி தான் பேசுவாங்களா, நான் வந்து வயசில் ஒரு பெரிய ஆள் இல்லையா, ஏன் இப்படி பேசுகிறீங்க, பாருங்கள் மேடம் எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி திவாகர் அவர்கள் வந்து கேட்குறாங்க. இப்போ இது வரைக்கும் பிரச்சனை இல்லை. இப்போ அவங்க பேசினாங்க, திவாகர் பேசினாங்க, கையை நீட்டி பேசும்போது இவர் தடுத்தார், எல்லாமே ஓகேன்னு வச்சுக்கோங்க. ஆனால் கெமி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க, என் இடுப்பை பார்த்து பேசுகிறியா அப்படின்னு சொல்லி. அதுக்கு யாருமே வந்து திவாகருக்கு சப்போர்ட் பண்ணல. ஏமா கெமி இஷ்டத்துக்கு உன் பாட்டுக்கு வந்து பேசாதம்மா, அந்த மாதிரிலாம் தப்பான அக்யூசேஷன் வைக்காத அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் கூட கேட்கல, ஆதிரையை தவிர. ஆதிரை மட்டும்தான் அந்த இடத்துல கேள்வி எழுப்பினாங்க. மற்ற எந்த கண்டஸ்டண்ட்டுமே ஏம்மா இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிற, அது என்னவா இருந்தாலும் இது டிஸ்கஷன் தான், அதுக்காக இந்த மாதிரிலாம் பேசாதம்மா, இது ரொம்ப நெகட்டிவாக போகும் அப்படின்னு சொல்லி ஆதிரியை தவிர வேறு யாருமே வந்து கேட்கல. அப்போ கூட திவாகர் மேலே தான் வன்மத்தை வந்து தெளிச்சிட்டு இருந்தாங்க. உண்மையாகவே சொல்கிறேன், திவாகர் மோசமான ஆள், கேவலமான ஒரு ஆள் தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதை விட கேவலமான ஜென்மங்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள் இருக்குது அப்படின்றது தான் உண்மையும் கூட. ஆதிரை இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் கெமி சொல்கிறாங்க, அவர் என்னுடைய இடுப்பை பார்க்கல, அந்த ஒரு கண்ணோட்டத்தோடு பார்க்கல அப்படிங்கிறத. ஸோ அதுக்கப்புறம் தான் ஆதிரை வந்து இது வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட்டு, இது மக்கள்கிட்ட போய் சேர்ந்துச்சு அப்படின்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும், அவருடைய இமேஜ் மொத்தமே டேமேஜ் ஆகிடும் அப்படிங்கிறத ஆதிரை மட்டும்தான் அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. மற்ற எந்த கண்டஸ்டண்ட்டுமே சொல்லலை. ஸோ இதனை தொடர்ந்து இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நான் சொல்கிறேன். திவாகர் மேலே நிறைய வன்மங்களை வந்து கொட்டுங்க, தப்பு கிடையாது. அதுக்காக இந்த மாதிரி ஃபால்ஸ் அலிகேஷன்லாம் வைக்காதுங்க. இவர் மேலே வச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது மக்கள் ஏற்றுப்பாங்க. இவருக்கு நெகட்டிவிட்டி இருக்குது, அதாவது திவாகரை பிடிக்காத எத்தனையோ பேர் இருக்காங்க. இப்போ திவாகரை எதிர்த்து பேசணும் அப்படின்னா அவங்களுடைய வாக்குகள் நமக்கு வந்துடும், அவங்களுடைய ஏட்டர்ஸ் எல்லாமே நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கன்னு நினச்சி கூட நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா திவாகரை உரசுறதுக்கான காரணங்களாக இருந்துகிட்ருக்கு. கெமி 2 நாளைக்கு முன்னாடி அவங்களுடைய ஸ்டோரியை சொல்லும் பொழுது நிறைய பேர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக கூட வந்து வச்சுருந்தாங்க. நிறைய பேர் ட்விட்டரில், ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஸ்டோரியை வந்து ஷேர் பண்ண ஆரம்பித்தாங்க. நான் வந்து பெண் கிடையாது, ஆம்பளைன்னு நீ நினச்சேன்னா நான் ஆம்பளை தாண்டா, என்னுடைய மூஞ்சி ஆம்பளை மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சா நான் ஆம்பளை தாண்டா, என்னுடைய குரல் வந்து ஆம்பளை மாதிரி இருக்குதுன்னு நினச்சா ஆம்பளை தாண்டா, ஆர்ட்ஸை போட்டுக்கிட்டு விளையாட்டில் நான் இறங்கி விளையாடும்போது பாரேன் ஆம்பளை மாதிரி விளையாடுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் ஆம்பளை தாண்டா அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்ஸ்பைரிங்கான விஷயத்தையும் பெண்களுக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்களையும் சொல்லிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வெகுவாக பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். பட் ஒரு அலிகேஷன் வைக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. அது என்ன மாதிரியான கான்வர்சேஷனாக இருந்தாலும் அது மிகப்பெரிய அளவில் தப்பு தான், கெமி தப்பு தான்.
அண்ட் இன்னொரு பக்கம் வெட்டுருவேன், உன் கையை வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை உன்னை அடிச்சிடுவேன், உதைச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் அஃபென்சிவான வார்த்தைகள். ஓகே கைஸ், இந்த செயலை நான் வந்து டீகோட் பண்ணி பேசணும் அப்படின்னு நான் நினச்சேன். அண்ட் 2-3 எக்ஸாம்பிளும் சொல்லியிருக்கேன். ஒரு ஆளை எப்படி ரூயின் பண்ணும் தப்பான ஃபால்ஸ் அலிகேஷன் வச்சா அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிளையும் சொன்னேன். ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலை சந்திக்கிறேன். until then bye from உதய். நன்றி, வணக்கம்.